ரேஷன் கார்டு நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய அப்டேட்டான தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த அப்டேட்டான தகவல் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தான் நீங்க இனி உங்களுடைய ரேஷன் கடையில நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினசரி பார்த்தீங்கன்னா ரேஷன் சம்பந்தமாக ஏதாவது ஒரு புதிய அப்டேட், ஏதாவது ஒரு புதிய தகவலானது வெளிவந்து கொண்டே இருக்குங்க. இந்த ரேஷனுக்கு இனி அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆன தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இனி நீங்க நேரடியாக முகத்தை காட்டி ரேஷன் வாங்கலாமா வேண்டாமா என்ற தகவலை பற்றி இப்ப நம்ம விவரமாக பார்த்து பயன்பெறலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் விரைவில் வரப்போகிறது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. பொது விநியோக திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில புதிய டெக்னிக்கல் மாற்றங்களை அறிமுகப்படுத்த போவதாக தமிழக அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார். அரிசி தரம் உறுதி செய்யப்படும் காலக்கெடு முதல் முக அங்கீகார வாயிலாக பொருட்கள் வழங்கும் தொலைநோக்கு திட்டம் வரை அமைச்சர் நிறைய விஷயங்களை தெரிவித்து இருப்பதாக ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்ப இதுல முழுமையாக பார்த்து தெரிந்துக்க போறோம். தமிழகத்தில் புது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களின் தரத்தை உயர்த்தவும் முறைகேடுகளை தடுக்கவும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரேஷன் பொருட்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் செய்து இருப்பதாகவும் இன்னொரு விஷயத்த சொல்லி இருக்காங்க. இதனுடைய ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசியின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கி இருந்ததாகவும் சொல்லி இருந்தாங்க. அந்த ஆய்வின் போது தேங்காய் விலை வீழ்ச்சியில தவிக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக தேங்காய்களை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதற்கான சாத்திய கூறுகள் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்படும் என அமைச்சர் அறிவித்து வருகிறார். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா விவசாயிகளிடையே பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. சோ இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா யாருமே யோசிக்காத ஒரு விஷயமாகவும் இருக்கிறது, விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலுமே இருக்கிறது. சோ இதனால பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஒரு பக்கம் பயனடைந்து வருவாங்க, மக்களுக்கும் எளிதாக எளிமையான முறையில தேங்காய் எண்ணெய் அவர்களுக்கும் கிடைக்குங்க. சோ கண்டிப்பா இதனால இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்தா கண்டிப்பா அனைவருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். இதற்கு பிறகு அமைச்சர் வெங்கட்ரமணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மட்டுமில்லாமல் மாநில எல்லைகளில் நடைபெறும் கடத்தல்களை தடுக்க ஒருங்கிணைந்த கண்காணிப்பு வளையத்தை உருவாக்குவது குறித்தும் இடைத்தேர்தல் அரசியல் சூழல் குறித்தும் அன்றைய தினம் அவர் விரிவாகவே பேசியிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக சென்னையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வெங்கட்ரமணன் பொது விநியோக திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள அடுத்த கட்ட டிஜிட்டல் புரட்சியை பற்றி முக்கிய தகவலை பகிர்ந்து இருக்கிறார். இந்த முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது குறித்து தான் அவர் சொல்லும் போது மாநிலம் முழுவதும் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். நெல்லை அரிசியாக மாற்றும் அரவை ஆலை உரிமையாளர்களிடம் தரமான அரிசியை வழங்க வேண்டும் என உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றன. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதுல என்னடா குட் நியூஸ் சொல்லி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 1 மாதத்திற்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதே போலதான் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு விண்ணப்பங்கள் நிலுவையில் இல்லாத வகையில விரைவாக புதிய கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே அப்ளை செய்து இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பா இன்னும் 1 மாதத்திற்குள் உங்களுக்கான கார்டு உங்க கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புதிதாக அப்ளை செய்பவர்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்று உங்களுக்கும் தனி ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் வரக்கூடிய நாட்களில் ரேஷன் பொருட்களை பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்க வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஃபேஷியல் ரெகக்னிஷன் எனப்படும் முக அங்கீகாரம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு இருப்பதாக சொல்லி இருக்காங்க.
பயோமெட்ரிக் முறையில் ஏற்படும் தடங்கல்களை தவிர்க்கவும் முறைகேடுகளை முற்றிலுமாக ஒழிக்கவும் இந்த தொழில்நுட்பம் பெரிதும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது குறித்து முதலமைச்சர் விஜயிடம் விரிவாக கலந்து ஆலோசித்து அதற்கான தொழில்நுட்ப தரவுகளை ஆய்வு செய்த பிறகுதான் விரைவில் இந்த திட்டமானது மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று அவர் உறுதியாகவே சொல்லி இருந்தாருங்க. அமைச்சர் வெங்கட்ரமணனின் இந்த அடுத்தடுத்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளின் செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை வெளிப்படையான மற்றும் நவீன முறையில கொண்டு சேர்க்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, தரமான பொருட்கள் மற்றும் டெக்னாலஜி பாதுகாப்புடன் கூடிய ரேஷன் விநியோக திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரப்போகிறது. குடும்ப அட்டைதாரர்களிடையே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தி வருகிறது. அது என்ன ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் தெரிவித்துள்ள இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி செயல்படும் தெரியுமா? இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் என்பது முக அங்கீகாரம் ஒரு தொழில்நுட்பமாக சொல்லி இருக்காங்க. இது ரேஷன் கடைகளில் இப்போதுதான் பயோமெட்ரிக் முறைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தியுள்ள இன்னொரு டெக்னாலஜியான விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வயது முதிர்வு அல்லது கடின உழைப்பு காரணமாக நிறைய பேருக்கு கைரேகை சரியாக பதிவாகாமல் போகலாம். இதனால ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் தாமதமும் சிரமமும் ஏற்படுகிறது. அதனாலதான் இந்த புதிய திட்டத்தின்படி ரேஷன் கடைகளில் உள்ள கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை ஸ்கேன் செய்து அவரது விவரங்கள் துல்லியமாக உறுதி செய்யப்படும். அதற்கு பிறகு பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. அது மட்டுமல்ல, ஸ்மார்ட் போன்களில் முகத்தை காட்டி லாக் திறப்பை போலவே இந்த எளிய தொழில்நுட்பம் போலி கார்டுதாரர்களுக்கும் ரேஷன் பொருட்களை பெறுவதை தடுத்து முறைகேடுகளை ஒழிப்பதுடன் கைரேகை தடையின்றி பொதுமக்கள் மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை பெற்று செல்ல வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செயல்பாடு நடைமுறைக்கு வந்தால் நிச்சயம் பொதுமக்களுக்கு பெரும் உதவியாகவே இருக்கும் அப்படின்றத நிச்சயமாகவே அமைச்சர் அவர்கள் தெரிவித்து வந்திருக்கிறார். ஸோ இந்த ரேஷன் கடைகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதிய அப்டேட் ஆனது தினசரி வந்து கொண்டே இருக்குங்க. இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவாக கூட நீங்க பார்க்கலாங்க. ஸோ இனி அடுத்தடுத்து என்ன மாதிரியான அப்டேட்டான தகவல் வெளிவருது என்பதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது போன்ற புதிய அப்டேட்டான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு முதல்ல நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தினசரி அப்டேட்டாக வரக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்டேட்டான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.